மிதிலாபுரம் எனும் ஊரில் மல்லையா என்றொரு பண்ணையார் வாழ்ந்து வந்தார். அவர் வயலில் விளைந்த நெல் மூட்டைகளை வியாபாரம் செய்வதற்காக வண்டியில் ஏற்றிக் கொண்டிருந்தார். கூலியாள் நெல் மூட்டையை வண்டியில் ஏற்றும் போது கால் இடறி நெல் மூட்டை கீழே போட்டான். அப்போது அங்கே மேய்ந்து கொண்டிருந்த பண்ணையார் வீட்டு கோழியின் மீது மூட்டை விழுந்து கோழி உயிரை விட்டது. பண்ணையார் கூலியாளிடம் சண்டை போடத் தொடங்கினார். அடப்பாவி, அநியாயமா கோழியை கொன்னுட்டியே, அது இப்பதான் கொஞ்ச நாள் முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு வருஷத்துக்கு முட்டை போடும், அதோட முட்டையை சாப்பிடணும்னு ஆசையா இருந்தேன், நீ அதோட ஆயுளையே முடிச்சுட்டியே, மரியாதையா கோழிக்கான விலையும் ஒரு வருஷம் அது போடும் முட்டைக்கான விலையும் சேர்த்து எனக்கு பணத்தை கொடு, இல்லன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று மிரட்டி கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக விநாயகம் வந்து கொண்டிருந்தார். அவருக்கு ஊரில் நல்ல செல்வாக்கு உண்டு. நீதி நேர்மை தவறாதவர் என்று பெயர் பெற்றவர். எந்த ஒரு வழக்கு ஆனாலும் அவர் தான் தீர்ப்பு சொல்வார். அவர் சொல்லும் தீர்ப்பு நியாயமாகவே இருக்கும். விநாயகம் அவர்கள் சண்டை போட்டு கொண்டு இருந்ததை பார்த்துவிட்டு அங்கே வந்தார். உங்களுக்குள் என்ன பிரச்சனை, எதற்காக சண்டை போடுகிறீர்கள், இரட்டை மேற்கோள்குறி என்று கேட்டார். பண்ணையார் விபரத்தை சொன்னார். கூலியாளோ பரிதாபமாக விநாயகத்தை பார்த்தான். ஐயா, இது நான் அறியாமல் நடந்த தவறு. வேண்டுமென்றால் நான் கோழிக்கான விலையை கொடுத்து விடுகிறேன். இவர் இறந்து போன கோழிக்கான விலையையுமது போடும் முட்டைகளுக்கான விலையையும் சேர்த்து கேட்கிறார். அதிகமான தொகையை என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்று பரிதாபமாக முறையிட்டான். விநாயகம் கோழியை பார்த்தார். அது உயிர் என்று கிடந்தது. பின்னர் கூலியாளிடம், அவர் கேட்பது நியாயம் தானே, அதற்கான விலையை நீ கொடுத்து தான் ஆக வேண்டும் என்றார். கூலியாள் வெலவெலத்து போனான். அப்படி சொல்லுங்கய்யா, அவன் புத்திக்கு உரைக்கிற மாதிரி என்றார் பண்ணையார். பண்ணையாரே, அவன் கோழிக்கும் ஒரு வருஷம் அது போடும் முட்டைக்கும் பணத்தை கொடுத்து விடுவான். ஆனால் நீங்க ஒரு வருஷத்துக்கு கோழிக்கு தீனியாக எவ்வளவு நெல் போடுவீங்க? பண்ணையாரிடம் கேட்டார். ஒரு மூட்டையில் இருந்து 1.5 மூட்டை வரை ஆகும். அப்படின்னா நீங்க 1.5 மூட்டை நெல்லை அவனுக்கு கொடுத்துட்டு அவன் கிட்ட நீங்க கேட்ட பணத்தை வாங்கிக்கங்க, அதுதான் நியாயமான தீர்ப்பாகும் என்றார். பண்ணையார் கணக்கு போட்டு பார்த்தார். கோழிக்கும் முட்டைக்கும் வரும் பணத்தை விட நெல்லு மூட்டையின் மதிப்பு மிக அதிகமாக தோன்றியது. அதை இழக்க அவருக்கு மனம் வரவில்லை. ஐயா, ஏதோ தெரியாமல் நடந்து விட்டது. அவனும் எனக்கு பணம் தர வேண்டாம், நானும் அவனுக்கு எதுவும் தர வேண்டாம் என்றார். பண்ணையாரே, அறியாமல் நடக்கும் தவறுகளுக்கு எல்லாம் தண்டனை வழங்கினால் உலகில் எல்லோருமே குற்றவாளிகளாக தான் இருப்பார்கள் என்றார். அவரின் பேச்சு எல்லோருக்கும் நியாயமாகவே பட்டது. கூலியாள் மன மகிழ்ச்சியோடு மூட்டைகளை வண்டியில் ஏற்றும் வேலையை செய்ய ஆரம்பித்தான்.